முதல்வர் ஸ்டாலின் ஐயாவிற்கும் உதயநிதி சாருக்கும் சவால். முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுடைய போட்டோவை நடிக்க வச்சு 8 தேசிய விருது வாங்கி தரேன், 8 தேசிய விருது வாங்கி தரேன். அப்படி இந்த உலகை வெல்லவா படத்துக்கு 8 தேசிய விருது வாங்கி கொடுத்தா, ரஜினிகாந்த் சார், கமலஹாசன் சார், விஜய் சார், அஜித் சார் இந்த உலகை வெல்லவா படத்தில் பார்வையற்றவங்களுக்காக 1 மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க தயாரா? தமிழ் சினிமாவில் இருக்கும் ஒட்டுமொத்த நடிகர்களும் தமிழ்நாட்டில் இருக்கும் பார்வையற்றவர்களுக்கு 100ல் 1 பங்கு வாழ்நாள் முழுவதும் கொடுக்க தயாரா? என்ன கேட்டிருக்கேன், நம்ம முதல்வர் ஐயாவுடைய போட்டோவை நடிக்க வச்சு 8 தேசிய விருது வாங்கி கொடுத்தா, தமிழ் சினிமாவில் இருக்கிற ஒட்டுமொத்த நடிகர்களும் வாழ்நாள் முழுக்க 100ல் 1 பங்கு பார்வையற்றவங்களுக்கு கொடுக்க தயாரான்னு சொல்லி கேட்டிருக்கேன். நம்ம உதயநிதி சாருக்கு சவால் விட்டுருக்கேன். இது ஒரு அதிசயம். நான் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம் அதிசயம். நான் டைரக்டர் ஏஎம் சந்துரு உலகை வெல்லவான்ட்டு ஒரு படம் பண்ணுறோம். இந்த படத்தில் வர வருமானம் எல்லாமே பார்வையற்றவங்களுக்கும், இயக்குனர் சங்கத்திற்கும், தமிழ் சினிமாவில் இருக்கிற 24 சங்கத்திற்கும், தற்கொலை செய்து கொண்ட விவசாய குடும்பங்களுக்கும், திருநங்கைகளுக்கும் கொடுக்க போகிறோம். இது முழுக்க முழுக்க பார்வையற்றவங்களுக்காகவே இந்த உலகை வெல்லவா மூவியை நான் உருவாக்கியிருக்கேன். நான் முதல்வர் ஐயாவுடைய போட்டோவை நடிக்க வச்சு 8 தேசிய விருது வாங்கி கொடுத்த பிறகு தான் தமிழ்நாட்டில் இருக்கிற நடிகர்களை 100ல் 1 பங்கு, தமிழ் சினிமா நடிகர்களுடைய சம்பளத்தில் 100ல் 1 பங்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பார்வையற்றவங்களுக்கு கொடுக்க சொல்கிறேன். நான் 8 தேசிய விருது வாங்கி கொடுத்த பிறகு தான் 100ல் 1 பங்கு கொடுக்க சொல்கிறேன். இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், நான் சாதிக்கிறதுக்கு தயாராக இருக்கேன். அதுவும் நம்ம தமிழ்நாட்டோட முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுடைய போட்டோவை நடிக்க வச்சு 8 தேசிய விருது வாங்கி தரேன்னு சொல்லி நான் சவால் விடுறேன். கண்டிப்பாக நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கிற முக்கியமான நடிகருங்க யாராச்சும் ஒருத்தர் முன் வந்து எனக்கு ஒரு சவால் விடணும். டைரக்டர் சந்துரு தம்பி, நீ முதல்வர் ஐயாவுடைய போட்டோவை நடிக்க வச்சு நீ 8 தேசிய விருது வாங்கி கொடுத்தா, நான் தமிழ்நாட்டில் இருக்கிற பார்வையற்றவங்களுக்கு 100ல் 1 பங்கு வாழ்நாள் முழுக்க கொடுக்குறேன்டான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஏதாவது ஒரு நடிகர் முன்னாடி நின்று என்னை வழி நடத்தணும். ஏன்னா உலகை வெல்லவா படத்தில் சவால் கதைக்களமாகவே ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. நான் டைரக்டர் ஏஎம் சந்துரு, நான் முதல்ல தமிழ் சினிமாவுக்கு ஒரு சவால் விடுறேன். ரஜினிகாந்த் சாருடைய போட்டோவை நடிக்க வச்சோம், கமலஹாசன் சாருடைய போட்டோவை நடிக்க வச்சோம், முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுடைய போட்டோவை நடிக்க வச்சோம் 8 தேசிய விருது வாங்கி தரேன். அப்படி இந்த படத்துக்கு 8 தேசிய விருது வாங்கி கொடுத்தா, தமிழ் சினிமாவில் இருக்கிற ஒட்டுமொத்த நடிகர்களும் 100ல் 1 பங்கு வாழ்நாள் முழுக்க பார்வையற்றவங்களுக்கு கொடுக்க தயாரான்னு சொல்லிட்டு கேட்டு நான் ஒரு சவால் விடுறேன். சவாலும் விட்டுருக்கேன், உண்மை சம்பவமாகவே சவால் விட்டுருக்கேன். இந்த சவாலை ஏற்றுக்கிட்டு இன்னொரு நடிகர் எனக்கு ஒரு சவால் விடுறாரு. சந்துரு, நீ முதல்வர் ஐயாவுடைய போட்டோவை நடிக்க வச்சு ரஜினிகாந்த் சார், கமலஹாசன் சாருடைய போட்டோவை நடிக்க வச்சு 8 தேசிய விருது வாங்கி கொடுத்தா, நான் மட்டும் இல்லை, என் கூட இருக்கிற 4-5-10 நடிகர்கள் ஒன்று சேர்ந்து கண்டிப்பாக பார்வையற்றவங்களுக்கு 100ல் 1 பங்கு வாழ்நாள் முழுக்க கொடுக்குறேன். நீ முதல்ல 8 தேசிய விருது வாங்கிட்டு வா. அதுக்கு பிறகு தமிழ் சினிமாவில் இருக்கிற ஒட்டுமொத்த நடிகர்களும் ஒன்று சேர்ந்து 100ல் 1 பங்கு வாழ்நாள் முழுக்க நாங்கள் பார்வையற்றவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு நடிகர் எனக்கு சவால் விட்டாருன்னு சொன்னால், அதுக்கு பிறகு சைலண்ட்டாக என்னுடைய வேலைகள் மட்டும் ஆரம்பிச்சுட்டு அதுக்குண்டான வேலைகள் பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். இந்த சவாலுக்காக 2-3 வருஷமாக நான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னும் யாருமே எனக்கு சவால் விடலை. என்னுடைய முயற்சிகள் எல்லாமே பார்வையற்றவங்களுக்காக தான் இருக்குது. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பார்வையற்றவங்க பார்வை இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஒவ்வொரு வேலைக்கும் சாப்பாட்டு கஷ்டப்படுறாங்க. ஒரு ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறதுக்கு கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரி இருக்கிற பார்வையற்றவங்களுக்காக தான் இந்த உலகை வெல்லவா மூவி பண்ணுறோம். முழுக்க ஒரு பொது சேவையாக தான் இந்த உலகை வெல்லவா மூவியை நான் உருவாக்கியிருக்கேன். அந்த பார்வையற்றவங்களோடு சேர்ந்து தமிழ் சினிமாவில் இருக்கிற 24 யூனியன்களுக்கும் நல்லது நடக்க போகுது. அப்போது 100ல் 1 பங்கு பார்வையற்றவங்களுக்கு தமிழ் சினிமா நடிகர்கள் கொடுக்குற முன் வராங்க. ஒன்று அந்த ஒரு விஷயமே படத்துக்குள்ளே கதைக்களமாக ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. அப்போ நான் இந்த படத்துக்கு 8 தேசிய விருது வாங்கி கொடுத்த பிறகு தமிழ் சினிமாவில் இருக்கிற நடிகருங்க 100ல் 1 பங்கு பார்வையற்றவங்களுக்கு கொடுப்பாங்க. அப்போது அது உண்மை சம்பவமாகவே படத்துக்குள்ளே கதைக்களமாக ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. எனக்கு சில நடிகருங்க சவால் வருது. அந்த சவாலில் நான் ஜெயிச்சு தேசிய விருது வாங்குறது. நான் தேசிய விருது வாங்கின பிறகு பார்வையற்றவங்களுக்கு வாழ்நாள் முழுக்க 100ல் 1 பங்கு நடிகருங்க சம்பளத்தில், நடிகர்களோட சம்பளத்தில் 100ல் 1 பங்கு வாழ்நாள் முழுக்க கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சத்தியம் பண்ணுறது எல்லாமே கதைக்களமாக ட்ராவல் ஆகிட்டே இருக்கு நம்ம உலகை வெல்லவா படத்தில்.
நான் ரொம்ப நல்ல விஷயம் தான் பண்றேன். இங்க இங்க பெரிய விஷயமெல்லாம் ஒண்ணும் நடக்க போறதில்ல. இந்த பார்வையற்றவங்களுக்கு வாழ்நாள் முழுக்க தலைமுறை தலைமுறையா, வாழையடி வாழையா, வாழ்நாள் முழுக்க இந்த உலகை வெல்லவா மூவியால, இந்த டைரக்டர் ஏ.எம். சந்துருவால கண்டிப்பா அந்த பார்வையற்றவங்களுக்கு உணவுக்கு வாழ்நாள் முழுக்க உணவுக்கு ஒரு உதவியா தான் இந்த ப்ராஜெக்ட் நான் உருவாக்கியிருக்கேன். இந்த ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆனா கண்டிப்பா அடுத்த வர தலைமுறைகள், அடுத்த வர நடிகருங்க, நம்மளுக்கு பின்னாடி வர நடிகருங்க எல்லாருமே, நம்ம இன்னைக்கு 100ல 1 பங்கு பார்வையற்றவங்களுக்கு குடுக்க ஆரம்பிச்சோம்ன்னு சொன்னா, நம்மளுக்கு பின்னாடி வர நடிகருங்க, நம்மளுடைய குரு 100ல 1 பங்கு குடுக்குறாரு. நம்மளும் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற பார்வையற்றவங்களுக்கு கண்டிப்பா 100ல 1 பங்கு பார்வையற்றவங்களுக்கு குடுத்தோம்ன்னு சொன்னா, அவங்க வாழ்நாள் முழுக்க சாப்பாட்டுக்கு கஷ்டப்படாம நிம்மதியா சாப்பிடுவாங்க. பார்வையற்றவங்க வாழ்நாள் முழுக்க சாப்பாட்டுக்கு கஷ்டப்படாம இருக்கிறதுக்காக தான் இந்த உலகை வெல்லவா மூவி ஆரம்பிச்சிருக்கேன். அவங்க வந்துட்டு அந்த பார்வையற்றவங்க 10 மாடியில வீடு கட்டி, 100 மாடியில வீடு கட்டி சந்தோஷமா இருக்கிறதுக்காக இல்ல இந்த உலகை வெல்லவா மூவி ஆரம்பிக்கிறது. 3 வேள சாப்பாடு நிம்மதியா சாப்பிடணும். அ அவங்களுக்கு ஒரு 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 பக்கபலமா இருக்கணும். நடிகருங்க வந்துட்டு நம்ம தமிழ் சினிமாவுல இருக்கிற நடிகருங்க ஒரு பக்கபலமா இருக்கணும். அ வருஷப்பிறப்பு ஆச்சுன்னு சொன்னா, சில பேர் வந்துட்டு ஒரு ஒரு 100, 200 பேர் கூப்பிட்டு வச்சு, அரிசி, பருப்பு, சாமான்லாம் சமையலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே குடுத்து அனுப்புறாங்க. அப்போ நம்மளுடைய பார்வையில இருக்கிறது 100, 200 பார்வையற்றவங்க தான். அப்போ நம்மளுக்கு தெரியாம ஆயிரக்கணக்கான பார்வையற்றவங்க சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நான் முதல்வர் ஐயாவுடைய ஃபோட்டோவ நடிக்க வச்சோம். ரஜினிகாந்த் சாருடைய ஃபோட்டோவ நடிக்க வச்சோம். கமலஹாசன் சாருடைய ஃபோட்டோவ நடிக்க வச்சோம். 8 தேசிய விருது வாங்கி தரேன். அப்படி இந்த படத்துக்கு 8 தேசிய விருது வாங்கி குடுத்தா, தமிழ் சினிமாவுல இருக்கிற ஒட்டுமொத்த நடிகர்களும் அவங்களுடைய சம்பளத்துல 100ல 1 பங்கு நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற பார்வையற்றவங்களுக்கு கொடுக்க தயாரா? 100ல 1 பங்கு தானே கேட்கிறேன். அவங்க சொத்தியா எழுதி குடுக்க சொல்றேன் பார்வையற்றவங்களுக்கு. நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற பார்வையற்றவங்க வந்து நம்மளுடைய அண்ணன், நம்மளுடைய அக்கா, நம்மளுடைய அம்மா, நம்மளுடைய பாட்டி, நம்மளுடைய தாத்தா, நம்மளுடைய அம்மா, அக்கா, தாத்தா, தம்பி இவங்க தான் பார்வையற்றவங்க. அந்த பார்வையற்றவங்களுக்காக தான் இந்த உலகை வெல்லவா மூவி பண்றேன். இந்த உலகை வெல்லவா மூவிக்கு நம்ம முதல்வர் ஐயாவுடைய ஃபோட்டோவ நடிக்க வச்சு 8 தேசிய விருது வாங்கி குடுத்த பிறகு தான் தமிழ்நாட்டுல இருக்கிற நடிகருங்க, தமிழ்நாட்டுல இருக்கிற கண் பார்வை இல்லாதவங்களுக்கு 100ல 1 பங்கு குடுக்க சொல்றேன். 100ல 1 பங்கு நம்மளுடைய சம்பளத்துல 100ல 1 பங்கு பார்வையற்றவங்களுக்கு குடுத்தா நம்ம என்னங்க குறைஞ்சு போயிடுவோம்? இந்த ஒரு விஷயத்த நான் 3, 4 வருஷமா அழுத்தமா சொல்லிட்டு இருக்கேன். என்னை எந்தெந்த பிரச்சனையிலயோ கொண்டு போய் மாட்டி விட்டுட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் ஒரு நடிகர கூட கூப்பிட்டு வச்சு என்ன பேசுனதே கிடையாது. சரிடா தம்பி, நீ 4 தேசிய விருது வாங்கி குடுத்தா, முதல்வர் ஐயாவுடைய ஃபோட்டோவ நடிக்க வச்சு 4 தேசிய விருது வாங்கி குடுத்தா, 5 தேசிய விருது வாங்கி குடுத்தா, நான் 100ல 1 பங்கு பார்வையற்றவங்களுக்கு வாழ்நாள் முழுக்க குடுக்குறேன்டான்னு சொல்லிட்டு ஒரு நடிகர் கூட சொன்னதே கிடையாது. 100ல 1 பங்கு தானே கேட்கிறேன். நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற பார்வையற்றவங்களுக்கு. அது நான் சும்மா கேட்கல. நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற முதல்வருடைய ஃபோட்டோவ நடிக்க வச்சு 8 தேசிய விருது வாங்கி தரேன். அப்படி இந்த படத்துக்கு 8 தேசிய விருது வாங்கி குடுத்தா, 100ல 1 பங்கு தமிழ்நாட்டுல இருக்கிற தமிழ் சினிமா நடிகர்கள் பார்வையற்றவங்களுக்கு கொடுக்க தயாரா? இது சாதனை. இது இன்னைக்கே நின்னு போற சாதனை கிடையாது. இது நான் விதை விதைச்சிருக்கேன். இது வந்து விதை. இந்த டைரக்டர் ஏ.எம். சந்துரு விதை விதைச்சிருக்கேன். இது வந்து விதை. பார்வையற்றவர்களுக்காக இந்த டைரக்டர் ஏ.எம். சந்துரு விதை விதைச்சிருக்கேன். ஒரே ஒரு நடிகர் முன்னாடி வந்து சொன்னா போதுங்க. முன்னாடி வந்து ஒரு சவால் விட்டா போதும். டேய் சந்துரு தம்பி, நீ முதல்வர் ஐயாவுடைய ஃபோட்டோவ நடிக்க வச்சு ரஜினிகாந்த் சார், கமலஹாசன் சாருடைய ஃபோட்டோவ நடிக்க வச்சு 8 தேசிய விருது வாங்கிட்டு வா. அப்படி இந்த படத்துக்கு 8 தேசிய விருது வாங்கிட்டு வந்தா, நாங்க தமிழ் சினிமாவுல இருக்கிற ஒட்டுமொத்த நடிகர்களும் தமிழ்நாட்டுல இருக்கிற பார்வையற்றவங்களுக்கு தன்னுடைய சம்பளத்துல 100ல 1 பங்கு வாழ்நாள் முழுக்க குடுக்குறேன்டான்னு சொல்லிட்டு, ஒரு நடிகர் முன்னாடி நின்னு சொல்லுங்க. நல்ல விஷயம் தானே! அந்த பார்வையற்றவங்க வாழ்நாள் முழுக்க அ சாப்பாட்டுக்கு கஷ்டம் இல்லாம சந்தோஷமா இருப்பாங்க. நிம்மதியா தூங்குவாங்க. அந்த பார்வையற்றவங்களுக்கு நம்ம தானே உதவி செய்யணும். நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற பார்வையற்றவங்களுக்கு நம்ம தானே உதவி செய்யணும். 100 கோடி, 200 கோடி நம்ம சம்பளம் வாங்குறோம்ல. தமிழ் சினிமாவுல நடிகருங்க, டைரக்டருங்க எல்லாருமே வந்து 100 கோடி, 200 கோடி சம்பளம் வாங்குறோம்ல. நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற பார்வையற்றவங்களுக்கு
100ல 1 பங்கு வாழ்நாள் முழுக்க குடுக்குறதுல என்ன குறைஞ்சு போறோம்? எவ்வளவோ செலவு பண்றோம் நம்ம. இப்படி போனா டீ சாப்பிடுறோம், அப்படி போனா ஹோட்டல்ல சாப்பிடுறோம், கார்ல போறோம், ஹெலிகாப்டர்ல போறோம், ஃப்ளைட்ல போறோம். லட்ச லட்சமா செலவு பண்றோம். 1,00,00,000 சம்பளம் வாங்கும்போது, அதுல ரூ. 1,00,000 நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற பார்வையற்றவங்களுக்கு குடுத்தா என்ன குறைஞ்சு போயிட போறீங்க? நடிகருங்கள பார்த்து தான் நான் கேள்வி கேட்கிறேன். 1,00,00,000 சம்பளம் வாங்குறீங்க. நடிகருங்களுக்கு தான் இந்த கேள்வி. நடிகருங்கள பார்த்து தான் இந்த கேள்வி கேட்கிறேன். 1,00,00,000 சம்பளம் வாங்குறீங்க. நம்ம தமிழ் சினிமா நடிகருங்க. அந்த 1,00,00,000ல ஒரே 1,00,000 பார்வையற்றவங்களுக்கு குடுத்தா என்ன குறைஞ்சு போயிட போறீங்க? அது நான் சும்மா கேட்கலையே. நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற முதல்வர் ஐயாவுடைய ஃபோட்டோவ நடிக்க வச்சோம். ரஜினிகாந்த் சார், கமலஹாசன் சார் உடைய ஃபோட்டோவ நடிக்க வச்சு 8 தேசிய விருது வாங்கி தரேன். அப்படி இந்த படத்துக்கு 8 தேசிய விருது வாங்கி கொடுத்தா, தமிழ் சினிமாவுல இருக்கிற ஒட்டுமொத்த நடிகர்களும் 100ல 1 பங்கு தன்னுடைய சம்பளத்துல பார்வையற்றவங்களுக்கு குடுக்க தயாரான்னு சொல்லி கேட்டிருக்கேன். இது வந்து சாதனை. உலக சாதனை. சாதா சாதனை இல்ல. உலக சாதனை. ஒரு முறை ஒரு நடிகர் வந்து எனக்கு சவால் விட்டா போதும். நீ 8 தேசிய விருது வாங்கி கொடுத்தா, நாங்க தமிழ் சினிமாவுல இருக்கிற ஒட்டுமொத்த நடிகர்களும், தமிழ்நாட்டுல இருக்கிற பார்வையற்றவங்களுக்கு 100ல 1 பங்கு வாழ்நாள் முழுக்க குடுக்குறேன்டா சந்துருன்ட்டு ஒரு வார்த்தை சொன்னா போதும். அந்த 8 தேசிய விருதுக்கு உண்டான படத்த நான் ஆரம்பிச்சுருவேன். என்னுடைய உயிர அடமானம் வச்சிருக்கேன். என்னுடைய உயிர பணய வச்சிருக்கேன். இந்த உலகை வெல்லவா மூவில என்னுடைய உயிர பணய வச்சிருக்கேன். உயிர் போய் தான் மறுபடியும் உங்க முன்னாடி நின்னு பேசிட்டு இருக்கேன். ஆல்ரெடி பாதி உயிர் போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் உயிர் தான் ஒட்டிட்டு இருக்கு. என்ன வந்துட்டு வளர விடாம, என்ன அழிக்கணும்ன்ட்டு ஏகப்பட்ட சக்திகள் என்ன சுத்தி வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் நான் இப்ப சொல்ல விரும்பல. நல்ல வீடியோ. நல்ல விஷயம் பேசிட்டு இருக்கோம். சந்துரு டைரக்டர் வந்து வளரவே கூடாது. பார்வையற்றவங்க இப்படியே நாசமா போயிட்டோம். பார்வையற்றவங்களுக்கு நல்லதே நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சில சக்திகள் வந்துட்டு என்ன வேற வேற பிரச்சனைக்குள்ள கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதையும் மீறி இன்னைக்கு நான் உங்க முன்னாடி நின்னு பேசிட்டு இருக்கேன். பார்வையற்றவங்களுக்காக. கடைசியா அந்த சவால் விட்டுர்றேன். தமிழ் சினிமாவிற்கும் சவால், இந்திய சினிமாவிற்கும் சவால், முதல்வர் ஸ்டாலின் ஐயாவிற்கும், உதயநிதி சாருக்கும் சவால். முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுடைய ஃபோட்டோவ நடிக்க வச்சோம். ரஜினிகாந்த் சார், கமலஹாசன் சாருடைய ஃபோட்டோவ நடிக்க வச்சோம். 8 தேசிய விருது வாங்கி தரேன். அப்படி அந்த உலகை வெல்லவா படத்துக்கு 8 தேசிய விருது வாங்கி கொடுத்தா, தமிழ் சினிமாவுல இருக்கிற ஒட்டுமொத்த நடிகர்களும், நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற பார்வையற்றவங்களுக்கு தன்னுடைய சம்பளத்துல 100ல 1 பங்கு கொடுக்க தயாரா? நன்றி. டைரக்டர் ஏஎம் சந்துரு. உலகை வெல்லவா மூவி. இப்படத்தில் வரும் அனைத்து வருமானமும் கண் பார்வை இல்லாதவர்களுக்கும், இயக்குனர் சங்கத்திற்கும், தயாரிப்பாளர் சங்கத்திற்கும், நடிகர் சங்கத்திற்கும், தமிழ் சினிமாவில் இருக்கும் 24 சங்கத்திற்கும், தற்கொலை செய்து கொண்ட விவசாய குடும்பங்களுக்கும், திருநங்கைகளுக்கும் போய் சேரும். நன்றி. டைரக்டர் ஏஎம் சந்துரு.